துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசி நேயர்களுக்கு திடீர் திருப்பமாக ஆட்சி பலம் பெறும் புதனின் அமைப்பால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் பார்க்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து ஆட்சி பலம் பெறுகிறார். எனவே குருவுடன் இணைய கூடிய இந்த அற்புதமான தருணம் உறுதியாகவே புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய குதன் மற்றும் குருவின் அமைப்பால் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. குரு மற்றும் இணைந்து புதன் வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் அற்புதமான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கும். அது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். பாகியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ராசிக்கு சகாயமானவராக இருப்பதால் அவர் 9ஆம் இடத்தில் அமரக்கூடிய இந்த தருணம் என்பது அஷ்டமஸ்தானத்தை விட்டு முற்றிலுமாக விலகுவதால் பல்வேறு வகையான சிரமம், சிக்கல், தடை, தாமதம் என அனைத்துமே விலகும். கல்வி, பொருளாதாரம் போன்றவற்றில் சிறப்பான முன்னேற்றம் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை தேடி வரும். பொதுவாகவே புதையல் யோகம் என்று சொல்லும் போது நாம் ஒரு புதையலை கண்டெடுக்கும் போது அதன் மூலமாக நம்மளுடைய செல்வ நிலை எப்படி உயருமோ அதே போன்றுதான் இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக உங்களுக்குள் புதைந்திருக்கக்கூடிய தனி திறமையை உறுதியாகவே இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகரகரான புதனும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவும் 9ஆம் இடத்தில் இணைவதால் அவற்றை வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக வித்யாகரகரான புதன் எடுத்து காட்டுகிறார். அதோடு மட்டுமல்லாது வித்யாகரகரான புதனை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்த, விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்டவர் அறிவு, கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் இவை அனைத்திலும் சிறப்பான முன்னேற்றம் பெறுவதோடு குரு பகவானுடன் இணைந்து 9ஆம் இடத்தை வலு சேர்ப்பது மட்டுமல்லாது குரு பகவானுடன் இணைந்து தனது சப்தம பார்வையும் குருவும் சப்தம பார்வையை தைரியஸ்தானமாகிய வெற்றிக்கே உரித்தான 3இல் பதிக்கின்றனர். எனவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் துலாம் ராசிக்காரர்களை விட்டு தகர்த்தெறியக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாகவும் பார்க்கப்படுகிறது. நீண்ட நாட்களாக நெருக்கடிகளையும் தடைகளையும் தொடர்ந்து சந்தித்து வரக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நெருக்கடிகளும் தடைகளும் இந்த தருணத்தில் தகர்த்தெறியக்கூடிய வகையில் அஷ்டமத்தை விட்டு முற்றிலுமாக 9இல் நுழைந்திருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் சிறப்பாகவே சந்திக்க முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை எளிதில் வெற்றிகரமாகவும் பல வகையில் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. இந்த சூழலில் குடும்பம் சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முன்கோபத்தை தவிர்த்து சிறப்பாக செயல்படுவதற்குரிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. முன்கோபத்தை தவிர்ப்பதன் காரணமாக எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அவற்றிற்கு உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் சிந்தித்து சரியான முறையில் அறிவுபூர்வமாக முடிவெடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் குருவுடன் இணைந்திருப்பதால் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது.
அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்பட்ட சூழலில் குடும்பத்துடன் நேரத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. அன்பும் பாசமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் குடும்பத்தில் உறுப்பினர்கள் ஒவ்வொருக்கொருவர் புரிந்து கொள்வதால் தங்களுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவில் ஏற்படக்கூடிய தடைதாமதங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக தகர்த்தெறியப்படுகின்றன. எனவே பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் விலகுவதால் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணம் உங்களை தேடி வரப்போகிறது. சரியான முறையில் உறுதியாகவே பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு பணியை பொறுமையாக செய்தாலும் அவற்றை நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் தகர்த்தெறியப்படுவதோடு உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இரட்டிப்பு மகிழ்ச்சி இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. உத்தியோகத்தின் மீது உள்ள உங்களது அதீத விசுவாசமே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மிக பெரிய அளவிலான சிரமம், சிக்கல் என அனைத்தையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு முற்றிலுமாக விலக்கி விடுகிறது. உங்களுக்கு எதிராக பலர் சூழ்ச்சி செய்தாலும் அந்த சூழ்ச்சிகள் அனைத்தையும், தந்திரங்கள் அனைத்தையும் முறியடித்து எளிதில் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக அமைவதோடு மட்டுமல்லாது நேர்மையாக செயல்படக்கூடிய உங்களுக்கு சிறப்பான வளர்ச்சி உங்களை தேடி வரும். உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறவர்கள் அந்த சூழ்ச்சி வலையில் அவர்களே மாட்டிக்கொள்வார்கள். எனவே நெருக்கடிகள் நிச்சயமாக தவிர்க்கப்படும். உத்தியோகம், தொழில் ரீதியான சிறப்பான மாற்றம் உங்களை தேடி வரும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் செய்யும் தொழிலே தெய்வம் என்று சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக கடின உழைப்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்தையும் நன்கு திட்டமிட்டு சுமார்ட்டாக சிந்தித்து செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் வித்யாகாரகரான புதன் அள்ளி கொடுக்கிறார். சரியாக திட்டமிட்டு நுணுக்கமான முறையில் செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. திறமை இல்லையே என்று ஆதங்கப்பட்ட சூழலில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக அமைவதால் பல்வேறு வகையான தோஷ பாதிப்புகளும் இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்பட்டு முழுமையாக உங்களது திறமையை வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் விரைவாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் சில சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக அமையும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று கடுமையாக செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு சிறப்பான மாறுதல் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. மாணவியரின் கல்வியில் தற்போது இருக்கக்கூடிய நிலையை காட்டிலும் சிறப்பான முன்னேற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வகையில் நிம்மதியாக தூங்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்கள் நிச்சயமாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.